ஓகே, வணக்கம் மக்களே. எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நான் இங்கே இந்தியாவுக்கு வர முன்னைக்கே நான் அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். எனக்கு அஸ்மா இருக்கிறனால முன்கூட்டியே போய்ட்டு அந்த ஸ்டெராய்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எந்த நாட்டுக்கு போனாலும். இல்லைன்னா அந்த அஸ்மா எப்போ வரும்னு தெரியாது. ஸோ பக்காவாக பிளான் பண்ணி வந்துட்டேன். அந்த ஃப்ளைட்டில் டிபார்ச்சர் பண்ணுற வரைக்கும் நான் உங்களுக்கு அவசரமாக வீடியோ செஞ்சு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அது அந்த மைக் பார்த்து அவ்வளோ கிளியராக இல்லை. இந்தமாரி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது இன்னும் ஓகேன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் அந்த ஜாமெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் போய்ட்டு அந்த கிளினிக்கில் மருந்தெல்லாம் எடுத்துகிறேன். பாருங்கள், இந்த சாப்பாடு வாய் கண்ட்ரோல் மட்டும் எனக்கு இல்லை. ஊசி போட்டு ஸ்டெராய்டு எடுத்துகிட்டு ஜூஸு குடிச்சுன்னா நான் உருப்படனா சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் சாட்டர்டே நைட்டு 31 நாங்கள் கிளம்பணும் திருவான்றம். இதுக்கு மேலே இன்னும் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி 2ஆம் தேதி ஆயிடுச்சு. என்னால் இங்கே ஊரில் டிக்டாக்கும் நம்ம கேப்காட்டும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற இதை வச்சு நான் எடிட் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எங்கே போகுது எங்கே வருதுன்னு தெரியாது. ஸோ அதனால் நான் எங்கே போகிறேன் வரேன் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் டைம் கிடைக்கும் போதெல்லாம். மற்றபடி என்னையும் என் மூஞ்சி என் மண்டை பாட்டை தான் நீங்கள் கேட்டாகணும். நல்ல பாட்டாக தேடி எடுக்கவும் முடியாது. ஏன்னா எனக்கு அந்த யூடியூப் டிக்டாக் உள்ள பூர முடியல. ஆக்சுவலி சக்தியும் ஒரு லக்கேஜ் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டாங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு. அவங்களும் ஃப்ளை பண்ண போகிறேன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ரொம்ப. ஸோ இதில் நான் ஃப்ளைட்டில் ஏறினது அந்த இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நான் இன்றைக்கி போட்ட வீடியோ ரொம்ப அவசரமாக எடுத்து போட்டேன். ஸோ அதனால் அது உள்ள அந்த யூடியூப்புக்கு போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அதனால் மற்ற வீடியோலாம் எடுக்க முடியாது. ஆனால் நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டது அந்த ஃப்ளைட்டில் 4 ஹவர் அந்த கால் வலி ஒரு மாதிரி. ஏன்னா நாள் போய்ட்டு பத்திகேஃபில் பால் கூட ஏறி இறங்கி அதனாலேயே இருக்காது ஒரு மாதிரி வாயு மாரி வலி குளிர் வர தாங்க முடியல. பக்கத்தில் வர 2 பேர் தூங்கிடுறாங்க. எழுப்பி விட்டு என்னால் போய் டிஷ்யூ எடுக்க முடியல. சளி பிடிச்சிருச்சு. அந்த டைமில் அந்த வெட் டிஷ்யூ வச்சு மூக்கு ஐயோ 4 ஹவர் எப்படா போகணுன்னு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்ல வேலை அது 20 ஹவரில் நான் ட்ராவல் பண்ணி தான் செத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கேருந்து திருவான்றம் இறங்கின கையோட நான் தேடுற இடத்த காட்டுறேன் பாருங்கள். முக்கியமாக அவசரமாக இதில் என்னோடய ஃப்ரெண்ட் இருக்காங்களே. நான் நினச்சேன் ஓகே பிக் பாஸ் தான் நம்மளை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. இது எடுக்கக்கூடாது அது வாய் கட்டு பண்ணி. இவங்க பிக் பாஸ் டபுள் தான் இருக்காங்க. ரொம்ப கேராக பார்த்துக்கிட்டாங்க. சூப்பராக நீங்கள் அவங்க ரொம்ப அந்த கடையில் சாப்பிட்றது அதெல்லாம் கிடையாது. வீட்டிலேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. வாஷ்ரூம் கூட எல்லா இடத்துலையும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு மாரி இவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வளகாப்புக்கு போனோம். அப்புறம் நேற்று கல்யாண டின்னருக்கு போனோம். எக்கச்சக்கமாக இருக்குது. நான் அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் பாருங்கள் அங்கே என்ன சாப்பாடு சாப்பிட்டேன். வித்தியாசமான சாப்பாடெலாம் சாப்பிட்டேன். சாவடியாக இருந்துச்சு. அழகோவியம் உயிரானது புவி மீதிலே நடமாடுது. அப்படி இப்படின்னு இந்த திருவான்றம் மேப்போட பிடிச்சிட்டேன். என்னால் அந்த குளிர் நான் சிலிப்பரை தானே மாற்றினேன். அங்கே அந்த உள்ள குளிர் எனக்கு கால் சிலிப்பை போட்டால் தான் குளிர் பூந்துருமே. அதை கழட்டிட்டு திருப்பி ஷூவை போட்டுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தயார் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த வலி எடுத்துருச்சு. ஸோ நான் ஒண்டியமாக போனதுனால தேடி போயிருந்தேன். நம்ம ஃப்ரெண்டு அங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தாங்களாம். அவங்க ஏர்லியாகவே நம்ம பிக் பாஸோட அவர் அது சேம் கேரக்டர் தான் அவங்க ஹஸ்பண்டும். ஸோ முன்கூட்டி அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க நைட்டில். ஸோ நாங்கள் போய் சேர்ந்ததே அவங்க வீட்டுக்கு போனதே 2 மணி மேலே ஆச்சு. ஸோ 12 மணிக்கு தான். இது எனக்கு பிடிச்சமான ஒரு ஹீரோ. அந்த கேரளாவில் உள்ள ஒரு சூப்பரான ஹீரோ. இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்தோன்னே கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இமிக்ரேஷனில் நான் தான் லேட்டு. ஏன்னா என்னோடய சீட்டு தான் ஆக கடைசியாக பார்த்தா அதுக்கு தம்பின் எடுத்து வரவே இல்லை. அப்புறம் கடைசியாக நீ எப்போ திருப்பி ரிட்டர்னில் போகிறேன்னு அந்த டேட்டை பார்த்து தான் சாப் பண்ணி கொடுத்தாங்க. அதனால லேட் ஆகிடுச்சு. அப்புறம் லக்கேஜ் எடுத்துகிட்டு வர எல்லாமே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வாஷ்ரூம் வர தேடுனா அதுக்குள்ளே லக்கேஜ் எடுத்து வச்சுட்டாங்க. விட்டுட்டு நான் போனாலும் லக்கேஜ் வர காணா போயிடும். ஒரு பயத்தில் அப்படியே இது பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட் இப்போ பாருங்கள் நடந்து போகிறேன்னே உங்களை ஏர்போர்ட்டில் அந்த பாத்ரூமை தான் தேடி போய்கிட்டு இருந்தேன். அங்கே இறங்கினோடனே இதுதான் எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் கஷ்டம் பட்டேன். எனக்கு அந்த கால் வலி அது இதெல்லாம் அப்புறம் விடிஞ்சு இப்போ நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ 2 நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்குது.
நினைக்கிறேன் இதோட முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோலாம் இன்னும் பாருங்கள், இன்னும் பயங்கரமாலாம் வரும். நான் அந்த இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்தியாவில் வந்து இந்த கல்யாணம் ரிசப்ஷனு அந்த வளைகாப்பு அங்கே உள்ள சாப்பாடெலாம் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் வந்து கல்யாண சாப்பாடு கொடுத்தா மொத்தமாக நம்ம அள்ளி போட்டு எது கோழிக்கறி மீன் கறி ஆட்டரிச்சி எல்லாத்தையும் ஒன்றா அள்ளி போட்டு சாப்பிடுவோம். அங்கே அப்படி இல்லை. இடியாப்பம் கொடுத்தா அதுக்குள்ளே பாயா கொடுக்குறாங்க, பிரியாணி வச்சா அதுக்குள்ளே ஐட்டம் கொடுக்குறாங்க, அப்புறமேட்டு என்னது சப்பாத்தி வச்சா அதுக்குள்ளே கிரேவி கொடுக்குறாங்க, தனித்தனியாக கொடுக்குறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது டேஸ்ட் தெரியுமா. நம்ம ஊரில் எல்லாத்தையும் ஒன்றா அள்ளி போட்டுறோம். ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்துருக்கேன். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சாப்பாடு என்னால் மறக்க முடியாமல் இருந்துச்சு. அதையும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னோடய காரியத்துக்காக பயங்கரமாக தேடி போகிறேன். இதில் பெரிய பிரச்சனை, நான் வந்து அங்கே டிப்பாச்சர் பண்ணுற மணிக்கே நான் ஒரு வாஷ்ரூம் போனேன் தானே, நான் காட்டுனேன் தானே, இதுக்கு என்னால் போக முடியாது. பத்துக்கு படி என்னனால காலெலாம் உடஞ்சி போகிற நிலமையில இருக்கேன். ஆனால் இங்கே வேறு வழி இல்லை, நான் அதை தான் பாய்ச்சாகணும். ஸோ அதை முடிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதோட கிளம்பியாச்சு. ஆனால் எல்லாம் நல்லபடி வந்தாச்சு. கண்டிப்பாக இன்னும் வீடியோலாம் பாருங்கள், சூப்பராக வரும்.